மேஷ ராசிக்காரர்கள் பிறப்பெடுத்ததுக்கான நோக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசிக்காரர்கள் மற்றவங்களை வழிநடத்துறதுக்கு தான் இந்த பூமியில் ஃபஸ்ட்டு பிறப்பெடுத்திருக்காங்க. அதாவது காலப்புருஷனோட முதல் ராசி மேஷம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி கட்டங்கள் தான் காலச்சக்கரத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்றியமையாத சில பல மாற்றங்கள், அதாவது ஒரு கட்டத்தை மட்டுமே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் பல்லாயிரக்கணக்கான விதிகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷம் அப்படின்னா தன்னை பற்றிய வீடு. அதாவது நான் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டி எனக்கு உருவாக்குறதுக்கு தான் மேஷ ராசி வந்து பிறப்பெடுத்திருக்காங்க. அதாவது நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு மேஷ ராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறத விடைக்கும் நான் யாராக இருக்கேன், நான் எதுவாக உணரப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை பற்றின தாட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னுடைய ப்ரையாரிட்டி, தன்னுடைய விஷயங்கள், நான் வந்து ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கேனா, நான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கேனா, நான் மற்றவங்கள பார்க்காம வாழ்கிறேனா, நான் மற்றவங்கள சாராமல் வாழ்கிறேனா, இப்படிங்கிற சிந்தனை எல்லாமே ஓடிட்டு இருக்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இயல்பான குணமாக இருக்கும். கிட்ட நிறைய துணிச்சலும் சக்தியும் நிறைஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சவால்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பேர் வந்து சவால் வந்தாலே எனக்கு இது முடியாது ஓடி போயிடுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இவங்க வந்து அந்த சவால்களையும் துணிச்சலையும் எதிர்நோக்கி கண்டிப்பாக நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து இவங்க வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புது சேலஞ்சிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போது நிறைய பேர் வந்து முடிக்க முடியாதுன்னு சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க வந்து இது என்னால் முடியக்கூடிய விஷயந்தான், இது முடியாதுன்னு நான் வந்து கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து அந்த விஷயத்தை வந்து தனக்குள்ளே அதை பற்றி நிறைய ஆராய்ஞ்சு அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த மேஷராசிக்காரங்க தான் முதலிடமாக வகிப்பாங்க. அதில் இவங்க வந்து இந்த செயல்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்க விரும்புவாங்க. அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விடைக்கும் நம்ம செயலில் இறங்கி வந்து நம்ம வேலை பார்க்கணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டாங்க அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஜஸ்ட்டு பேச்சோடையே முடிச்சிடாமல் இதுக்கான விஷயம் என்னவா முடியப்பட்டிருக்குன்னு செயலில் இறங்கி காட்டுற செயல்கள் வந்து இந்த மேஷராசிக்காரங்க தான் சிறப்பான தன்மையை பெற்றிருப்பாங்க. அதான் தன்னை பற்றின தன்னை பற்றின அடையாளத்தை தான் நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம யார், நம்ம என்னவா இருக்கோம், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இவங்களோட வந்து ஒரு பெரிய சவாலான விஷயங்களாகவே இருக்கும். கிட்ட வந்து தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகமாக இருக்கும். அதாவது எந்த விஷயத்தையுமே ஒரு தன்னம்பிக்கையோட துணிச்சலோட அதை சொல்லப்போனால் சவால் தான். அதாவது முடியாது அப்படின்னு இவங்க கிட்ட யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா 100% அதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தெரியாத விஷயமா இருந்தால் கூட அதை தேடி கண்டுபிடிச்சு இவங்க அந்த விஷயத்தை முடிக்கிறதுல வந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்தை உங்களால் கண்டிப்பாக முடியாது, இதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எவ்வளோ குயிக்காக அவங்களுக்கு முடிச்சு தரேன் பாருங்கள் அப்படிங்கிறத சவாலில் களத்தில் இறங்கி அந்த விஷயத்தை குயிக்காக முடிக்கிறதுல வந்து இவங்க திறமைசாலவங்க. இவங்க பூமியில் பிறந்தது நோக்கமே என்னென்னா அனுபவம் எடுக்கிறதுக்காக தான் இந்த பூமியில் பிறந்திருக்காங்க. இந்த ஜென்மம் அவங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா தான் யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வெளிக்காட்டவும் நம்ம எப்படியா உணரப்படுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் மேஷராசிக்காரங்கள் பிறப்பிறக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படி, இவங்க வந்து அவசரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை வந்து கட்டுப்படுத்தணும். எந்த விஷயத்தையும் ஒரு கடகடான்னு பண்ணுறதை வரைக்கும் நிதானமாக யோசித்து செய்யக்கூடியதை வந்து இவங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதாவது சடன் குயிக்காக ஒரு ரியாக்ஷனை வரைக்கும் சடனாக கொஞ்சம் ஸ்லோவாக அந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு காலை தாழ்த்தி போடுறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கோபத்தை வந்து சமநிலை கண்டிப்பாக படுத்தி ஆகணும். இவங்க வந்து கோபத்தை வந்து நம்ம வந்து கோபப்படாமலே யாராலும் இருக்க முடியாது. ஸோ அந்த கோபத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொறுமையும் ஒத்துழைப்பையும் இவங்க கண்டிப்பாக தரணும். அதாவது ஒரு பொறுமை இவங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் வந்ததுன்னா அது ஒத்துழைக்கவும் கற்றுக்கணும். மீன்வைல் அவங்க வந்து பொறுமையாக இருக்கவும் கற்றுக்கொள்ளணும். இவங்க இந்த விஷயத்தையெல்லாம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க யாருன்னு தன்னை உணர்த்தக்கூடிய டைம் வரும்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க வந்து இவங்களோட கோல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தூரமான விஷயங்களை ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து கனவுல கூட யோசிக்க முடியாத விஷயங்களை இவங்க கற்பனை பண்ணி வச்சுருக்கும் போது அந்த விஷயத்துக்காக எஃபர்ட் போடுவாங்க. ஸோ இப்போ இதில் எஃபர்ட் போடும்போது இவங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா 100% இவங்க சக்ஸஸ் ஆகும். அதுக்கு இவங்க தவிர்க்க வேண்டிய இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி பயணித்து பொறுமையோடு செயல்பட்டாங்க அப்படின்னா
100% சக்ஸஸ் தான். ஸோ மேஷ ராசிக்காரங்க அப்போது தன்னை பற்றி அறியறதுக்காக இந்த பூமியில் பிறப்பெடுத்திருக்காங்கங்கிறதா முதல் பாயிண்ட்.